அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் பேசுகின்றேன். வில்லுப்பாட்டுனாலே என்ன? தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம், வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. ஹிந்து தமிழ் திசை நேயருக்கு என் வணக்கம். வில்லிசை நினைவுகள் பற்றி உங்க பாரதி, ஆமாம், உங்க பாரதி வந்தனமே வழங்குகின்றேன். ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு பாரதி திருமகனின் பணிவான வணக்கம். எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும்னா அதுக்கு பேர் நினைவுகள்னு பேர். ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம வைத்திருக்கிற நினைவுகள் தான் நமக்கு ஒரு பாடமாகவும் இருக்கும், அவர்கள் நமக்கு தரும் அனுபவமாகவும் இருக்கும், எதிர்கால தலைமுறைக்கு பெரிய பரிசாகவும் இருக்கும். அந்த மலரும் நினைவுகளை, வில்லிசை நினைவுகளை, வில்லி நினைவுகளை 50 வருட காலம் பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயா, என் தந்தையார், அவர்களோடு நான் பெற்ற அனுபவம்தான், அவர்கள் கற்றுக் கொடுத்த மேடை பாடங்கள் தான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி இப்படி ஒரு நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியோட மகிழ்ச்சியோட நான் இந்த பதிவை உங்களுக்கு வழங்குகின்றேன். வில்லுப்பாட்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்த கலை என்று காலம் கணித்து சொல்ல முடியாமல் இருக்கும் அளவுக்கு தொன்மையான பழங்கலை. அப்பேற்பட்ட பழங்கலைக்கு சங்க இலக்கியங்கள் எல்லாம் நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. சிலப்பதிகாரத்தில் கூட கதையும் பாட்டும் கலந்த வடிவதற்கான குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இப்படி தமிழ் இலக்கியத்தோடு ஒன்றி முக்கூடர் பள்ளியில் இடம்பெற்று அதற்கு பின்பு வந்த 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு என்று பல இலக்கியங்களிலே பதிவு செய்யப்பட்ட அந்த வில்லிசை என்ற வடிவம்தான் எங்கோ 1-2 நடந்து கொண்டிருந்தது. இந்த வில்லுப்பாட்டு பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, குமரி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராமநாதபுரம், தென்னக இந்தியா தான். தென்பாண்டிய மன்னனுடைய மடியிலே பிறந்த கலை தான் இந்த வில்லுப்பாட்டு. ஆனால் இந்த வில்லுப்பாட்டை எடுத்து செய்து வரக்கூடிய புலவர்கள் அந்த காலத்திலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் அவர்கள் வழி வழி நடந்து கொண்டிருக்கும் கலைஞர்கள் செய்து கொண்டுதான் வருகிறார்கள். ஆனால் வில்லுப்பாட்டுக்கு மறுமலர்ச்சி, வில்லுப்பாட்டை திரும்பி பார்க்க வைத்த சில உள்ளங்களுடைய நினைவுகளைத்தான் இப்போ நாம் சிந்திக்க போகிறோம். குறிப்பாக பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயா, என்னுடைய அன்பு தந்தையார், அவர்கள் வில்லை எடுத்த பின்பு இந்த வில்லுப்பாட்டு கொடை விழாக்களில் மட்டுமே பாடப்பட்டு வந்த வில்லிசை குளோபலி என்ற அளவிற்கு வளர்ந்ததென்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய எழுத்து, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய முத்தமிழ் திறம், அவர்களுடைய கற்பனை, அவர்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கமான வாழ்க்கை எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கலைஞன் மக்கள் மத்தியில் நிலைக்க முடியும் என்பது அவரோடே பயணித்த 50 வருஷ வாழ்க்கையிலே அடியேன் உங்களிடம் பேசுகின்றேன். நான் பொதுவாக மேடையில் சொல்கிறது உண்டு, 7 வயசுலேருந்து போகிறேன், 50 வருஷமாக போயிட்டுருக்கேன், இதை வச்சு என் வயசை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. அதுக்குள்ளே இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது தெரியுமா? 50 வருஷ அனுபவம் இன்றைக்கு உங்களுக்கு மலர்களாக, நினைவுகளாக சொல்ல போகிறேன். வில்லுப்பாட்டு ஒரு தனிப்பட்ட கலையாக இருந்தாலும், முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலையாக இருந்தாலும், எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்தது எப்பொழுது என்று கேட்டால் 1964. அப்பா அதற்கு முன்னால் திரைப்பட பாடல் கவிஞராக, திரைப்பட வசனகர்த்தாவாக நிறைய திரைப்படங்கள் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களுக்கு எழுதி கொடுத்து, என்எஸ்கே அவர்களுக்கு எழுதி கொடுத்து, இப்படி திரைப்பட கர்த்தாவாக அப்பா இருந்த நாளையிலே 1964 தெய்வத்தின் குரலாக மகா பெரியவா அந்த வில்லிசைக்கு கொடுத்த ஆசீர்வாத நினைவுகளை இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அப்பா பெரியவாளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு போகிறாங்க. பெரியவாளோட ஆசீர்வாதம் அப்பாவுக்கு கிடைக்குது. கிடைத்த முதல் நாளே இப்படி நடக்குமா? இன்றைக்கி கூட அதை அன்றைக்கு நான் இல்லை, பிறக்கவே இல்லை. ஆனால் அப்பாவுக்கு கிடைச்சது அப்பா எனக்கு சொல்லும்போது இன்றைக்கு அது உங்களுக்கு நான் நினைவாக வழங்குகிறேன். 1964 அப்பா தன்னுடைய குழுவோடு பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு போகும்போது, சுப்பு, திருநாவுக்கரசர் வில்லுப்பாட்டை வரக்கூடிய ஆகம சில்ப சதஸில் நீ பண்ணுறியான்னு கூட கேட்கல,
பண்ற. இது வில்லுப்பாட்டுக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? அப்பா எப்பவுமே எப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட். எது எடுத்தாலும் அவங்க வாயில இல்லை அப்படின்னு வரவே வராது. உடனே பெரியவா ஆசீர்வாதம், உடனே செய்கிறேன் என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு சொல்லி, திருநாவுக்கரசர் வரலாற்றுக்கு உடனே அதற்கான ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து, ஏன்னா இங்கே வில்லுப்பாட்டுக்குங்க அங்கே இங்கே பாடின பாட்டை போட்டு ரொப்பி பாடவே முடியாது. தன்னுடைய சிந்தனை, வில்லுப்பாட்டுக்கு 2 இலக்கணம் உண்டு. ஒன்று, தன்னுடைய சுய சிந்தனை இல்லாமல் எந்த பாடலையும் நம்ம பாட முடியாது. அங்கே கேட்ட பாட்டு, இங்கே கேட்ட பாட்டு, இங்கே வந்த பாட்டு, அங்கே வந்த பாட்டு, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இருக்குது, ரொம்ப ஒரு அங்கங்கே தான் செய்ய முடியும். ஆனால் சொந்தமான பாட்டு எழுதும் திறம் இல்லாமல் வில்லிசை வளராது. அப்பா சுய சிந்தனை உடையவர்கள். 2வது, தன் பாடல் எல்லாருக்கும் புரியணும்னு நினைக்கிறவர்கள். இந்த 2 தான் வில்லுப்பாட்டுக்கு கிராமரே. மக்களுக்கு புரியணும், புரியும்படி எழுதணும், புரியும்படி பாடணும், சுய சிந்தனையும் இருக்கணும், கற்பனையும் இருக்கணும், கதையும் இருக்கணும், கலகலப்பாகவும் இருக்கணும். அப்படி காஞ்சி முனிவர் அருளோடு திருநாவுக்கரசர் வில்லுப்பாட்டை அப்பா எழுத, சுற்றி பல பெரிய வித்வான்கள் இருந்து பாட, அந்த நிகழ்ச்சி ஆகம சில்ப சதசிலே என் தந்தையாருடைய வில்லிசை அருமையாக ஒலித்த நினைவை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்தான் அப்பாவுடைய வில்லிசை என்பது எப்படியெல்லாம் வளர்ந்தது என்பதை பெரியவாளோட ஆசீர்வாதத்தோடு கிடைத்த நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அப்போ பெரியவா சொன்னது என்ன தெரியுமா? சுப்பு, உன் வில்லை பார்த்தா இன்னைக்கு ராமன் தெரிகிறான், உன்னுடைய உடுக்கையை பார்த்தா சிவன் தெரிகிறான். ராமன்னாலே ராமேஸ்வரம், சிவனாலே காசி. ராமேஸ்வரம் சவுத்து, காசி நார்த்து. குறுஞ்சிரிப்பு சிரித்து கொண்டு, சுப்பு, நீ ஒருத்தந்தான் நார்த்தையும் சவுத்தையும் இணைத்து நேஷனல் இன்டகிரேஷனோடு வில்லுப்பாட்டு நடத்தின்னு இருக்க என்று அந்த தெய்வம் அன்றைக்கு ஆசீர்வதித்த நாளிலிருந்து இந்த வில்லிசை தேசத்தையும் பாடுகிறது, தெய்வத்தையும் பாடுகிறது, உள்ளத்தையும் பாடுகிறது, உலக மனிதர்களையும் பாடுகிறது, மானுடத்தையும் பாடுகிறது, மங்களத்தையும் பாடுகிறது, இதோ மலரும் நினைவுகளையும் பாடுகிறது.